இப்போ யாரு கேட்டது? கல்வியை தரமாக கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ 1000 ரூபா கொடுக்கணும், அதில் 950 கோடிக்கு மேலே இழப்பு. ஆசிரியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க ஊதிய உயர்வுக்கு, அவங்களுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. இதுல இழந்தாலும் இழப்பனை ஒழிய படிப்பிக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு அரசு. இதெல்லாம் மாடல்ல வருது. இப்போ பாருங்க, ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில வைத்த அரசு ஒரு மிக்சி கொடுத்துறாங்க, ஒரு மாவரைக்கிற எந்திரம், ஒரு 6 மாசம் ஓடும், அப்புறம் அதுக்கப்புறம் பழுதாயிடும், அடுத்த தேர்தல் வரை காத்திருக்கணும். சரி, இதுக்கு மாவரைக்கிற எந்திரம் கொடுத்தீங்க, மசாலாக்கு எந்திரம் கொடுத்தீங்க, அதை இயக்குறதுக்கு மின்சாரம் கொடுத்தீங்களான்னா அது இல்லை. 12,000 கோடி ஒரு ஆண்டுக்கு இலக்கு இந்த திட்டங்கள்ல அரசு. இந்த 12,000 கோடிக்கு நிலையான ஒரு வருவாய் வருவதற்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நம்ம மக்களுக்கு அவங்கவுங்க வாழ்விடத்துல ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு நிலையான ஒரு தீர்வு வந்துடும். ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபாய்க்கு நம்ம அந்த மாதிரி அது அங்கங்கே சிற்றூர்களில் நம்ம தாய் தந்தையருக்கு வேலை பண்ணுறோம். 100 நாள் வேலை. அங்கே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா பதிலில்லை. இப்போ மனித அறிவாற்றல் உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தி பெருக்காத நாடு வாழாது, வளராது. அதனால இலவசத்தை அவங்க கொடுக்குறாங்க. இலவசத்தை இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்கிற கேள்வி எழுது. அப்ப இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் சரியான ஆட்சி முறையாக இருக்குங்கிறது. அதுதான் சரி. இலவசம் பெற வேண்டிய தற்சார்புனா அவனுக்கு தேவையானதை அவனை நிறைவேற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும், வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும், வருவாய் பெருக்கத்தை கொடுக்கணும், பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கணும். அதுதான் தற்சார்பு. இப்போ கையேந்தி இருக்குது. இப்போ நான் எனக்கு கடன் பெறேன், நிலத்தை அடமானம் கேட்பான், அது வீட்டை அடமானம் கேட்பான், ஒரு ஈடு கேட்பான், சொத்து பத்திரத்தை கேட்பான். இப்போ நீங்க 10,50,000 கோடி கடன் பெற்றிருக்கீங்க. எதை காட்டி கடன் பெற்றீங்க? எதை காட்டி கடன் பெற்றீங்க? நிலத்தின் வளத்தை மக்களின் நலத்தை அடமானம் வச்சிருப்பீங்க, நாட்டு அடமானம் வச்சிருப்பீங்க. ஒரு தகப்பன், ஒரு குடும்ப தலைவர் தன் பிள்ளைக்கு எதை வச்சுட்டு போறானோ இல்லையோ கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்க பாக்குறீங்க கடன் பெற்றவன் எத்தனை பேர் கட்ட முடியாம வீட்டோட வசத்த குடிச்சு சத்ததெல்லாம் இருக்கு, தூக்குல தொங்கினதெல்லாம் இருக்கு. இப்ப நாடு 10,00,000 கோடி கடன் இருக்கு. 10,00,000 கோடி 15,00,000 கோடி வாங்கி நிறைவேற்றின திட்டம்னு சொல்லு. சிறந்த கல்வி கொடுத்துட்டேன், சிறந்த மருத்துவம் கொடுத்துட்டேன், சிறந்த போக்குவரத்து பாதை, தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீர் விநியோகம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்துட்டேன். ஏதாவது இருக்கா? உபரி பட்ஜெட், உபரி அதிவாய் அதிகமா இருக்கிற நாடு கூட தராது. இது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச பற்றாக்குறை பட்ஜெட் போடுற நாடு எப்படி இலவசம் கொடுக்குது? எப்படி கொடுக்குது? இந்தியா 196 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. ஒவ்வொரு மாநிலம் பெற்ற கடனை கொண்டா 400 லட்சம் கோடி கடன் வருது. ஒரு கடன் பெற்ற நாடு, பொருளாதாரத்தில் கடன் பெற்ற நாடு, பொருளாதார அடிமை. அந்த நாடு எப்படி விடுதலைங்கிறது ஒரு வெற்றி சொல். அந்த நாட்டில் இந்த வளர்ச்சி எல்லாம் கடன் வளர்ச்சி தான். தமிழ்நாட்டில் வளர்ச்சி 10,00,000 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? என்ன வளர்ச்சி? ஜிடிபி வளருது. எங்க வளருது? எங்க வளருது? கடன்ல தான் வளருது. 2,000 கொடுப்பேங்கிறாரு, இவர் 2,000 கொடுப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் 2,500. எங்க இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? இது அண்ணன் சீரு மாமன் சீருன்னா சொந்த காசுல இருந்து கொடுக்கணும். அதான் அரசு காசுல மக்கள் காசுல இருந்து கொடுத்து பேர் வச்சுக்க கூடாது. அது எப்படி ஆட்சி முறையா இருக்கும்? எப்படி இருக்கும்? எங்க இருந்து எடுப்ப? இந்த ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு. சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி. ஒரு நிலம் வாங்கினா அதை பதிவு செய்யும்போது பத்திர பதிவுக்கு அதிக கட்டணம், அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் அதுல விலையேற்றம். எப்படி இலவசமா பேருந்து எப்படி ஓட்டுவ? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்க இருந்து கொடுப்ப? நடத்துனருக்கு சம்பளம், எரிபொருள் எங்க இருந்து நிரப்புவ? பேருந்து சீரமைப்பா எப்படி சீரமைப்பா? புதிய பேருந்து எப்படி வாங்குவ? எங்க இருந்து காசு எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? மறுபடியும் கடன் வாங்குவ, கையெழுத்து போடுவ. எதாடமான வைப்ப? என் நாட்டை, என் மக்களை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தன் நாட்டு குடிகளை வாழ வைப்பவன் தான் சரியான ஆட்சியாளன். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசமா? எப்படி? இது எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம்? எப்படி எப்படி இருக்குது? இது எப்படி? இது ஒரு ஆட்சி முறையா? இலவசம் எதுக்கு கொடுக்குற? ஏமாத்தத்தான கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாம ஒரு ஆட்சி கொடுத்த மக்களின் வாழ்க்கை அதான நல்ல ஆட்சி. அதான நல்ல ஆட்சி. கொடுமை எல்லாமே கொடுமையாக்கி விட்டுட்டு பெருமையோடு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் பாருங்க, உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம்
இது இலவச அரிசிக்கு காப்பி நிற்குது. தீபாவளி பொங்கலுக்கு அரிசி பருப்பு கேட்குது. 1/2 கிலோ அரிசி, 1 முளை கரும்பு, ஒரு கயிறு அதில் போட்டு தூக்குறது வேண்டியதான். இது பாருங்க, இது ரேஷன் அரிசி, நியாய விலை கடையில் கொடுக்குற அரிசி. ஒரே நிலம், ஒரே நெல், ஒரே வேளாண் குடிமையை விளைய வைக்கிறான். இந்த மக்கள் சேவைக்கு வர ரேஷன் கடைக்கு வர நியாய விலை கடைக்கு வர அரிசி தரமற்று இருக்கு. அதே அரிசி விற்பனைக்கு போகும்போது, அதே நெல் விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. இடையில என்ன நடக்குது? இந்த அரிசி யார் வந்து சாப்பிட்றா? இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை சாப்பிட்ற யாராவது ஒரு அமைச்சர் அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் ரேஷன் அரிசி சாப்பிட்டுருக்கோம், அது என் தாத்தன் காமராஜ் மட்டும்தான். வேற யார்? அவன் கேட்டால் சனதைத்தானே சாப்பிடுது, நம்ம தான் சாப்பிடணும்னாரு. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இது யாரு? கோழி கூட கொத்தாது, மாடு கூட சோறாக்கி வச்சா தண்ணியை சாப்பிடாது. நான் எரிகாத்து தருவேன், அது உற்பத்திக்காக செலவே ஒன்று எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமா பேருந்து ஓட்ட வந்த ஆளு. நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு, பொருளின் மதிப்பு தெரியாது. அதை நான் செய்ய தயாராக இல்லை, அது தெரியும். எனக்கு 3 தான் உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, கிடையாது. செய்வானான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா செய்வீங்க, நீங்க நம்புங்க. இல்லைன்னா இவ்வளவு உறுதியா இருப்பேனா? 1/2 விழுக்காடு 1/4 விழுக்காடு இருக்கிறவங்களாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் பேசி போகும்போது எனக்கு எவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு ஒரு தடவை பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஒரு மாதிரிக்கு உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய குப்பை சேமிப்பு கிடங்குகளை வச்சு அதில் இருந்து நான் பயோகேஸ் எடுத்துக்கிறேன். உயிர் காற்றை எடுத்து, எரிகாற்றை எடுத்து என் மக்களுக்கு நானே கொடுத்துருவோம். தமிழ்நாட்டு அரசுனே கொடுத்துரும். வேறு நாடு கேட்டாலும் ஏற்றுமதி செய்யணும். எத்தனை லட்சம் டன் வேணாலும் எடுத்துக்கிற முடியும். அதுக்கு மீத்தேன் பயோகேஸ் இந்த கீழே பூமி ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை, ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை. சிங்கப்பூர் மக்கிய இலைதலை கழிவுலேருந்து தான் மீத்தேன் எடுக்குது, பயோகேஸ் எடுக்குது. அப்போ நான் அதை செஞ்சிருவேன். எல்லா இடங்களும் அரசு கட்டிடமா மேற்கூரை, பேருந்து நிலையமா மேற்கூரை, மேற்கூரை முழுக்க திறக்கணும். இப்போ நீங்கள் சாலையில் போகும்போது நடுவில் ஒரு டிவைடர் இருக்குல்ல, பெரிய, அது முழுக்க இந்த சோரி ஊறி போட்டுருவேன். நீங்கள் ஒன்று பண்ண முடியாது. நீங்கள் எந்த இடத்துலையும் தடையில்லாத மின்சாரம் தருவேன். அதுக்கு அணு உலையும் தேவையில்லை, அனலும் தேவையில்லை. சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இதுல இருந்து தயாரிப்பேன். மாற்று மின்வர்க்கத்துக்கு போயிருவேன். தடையற்ற மின்சாரம் தருவேன், ஒரு நொடி தடை இருக்க. கற்பனையில் அடிச்சு விடல, உருட்டான்னு நினைக்காதீங்க, சான்றுகளோட தாங்க. மாடுனா மாடு இல்லை, வெறும் மாடு இல்லை. அதுல இருந்து பாருங்க, பால் அது அடிச்சு மாநில உணவு தேவை, பிற மாநில தேவை. பால் எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுதுன்னு பிரித்து போட அந்த படித்தவர் தேவைப்படுது. அந்த இடத்துல அரசு வேலை வந்துடுது. படிக்காதவர் மாட்டுக்கு வந்து பாலை கறக்கிறதுக்கு தேவையில்லை, சாணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கல்வி தேவையில்லை. நம்முடைய கனவு என்ன? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. இப்போ இது வந்து பாருங்க, ஆஸ்திரேலியா, இது ஏன் இல்லை, ஆஸ்திரேலியால பண்ணேன் பாருங்க. அமெரிக்கா, பிரேசில் எப்படி பண்ணதுன்னா இந்த வாகனத்தில் மேய்க்குது, இது பிரேசில். இது வந்து ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் உலங்குருதியில் மேய்க்குது. பாருங்க, உலங்குருதியில் மேய்க்குது. சும்மா சொல்லுது, உண்மையில மேய்க்குது. உங்களுக்கு அவமானமா இருந்தா நான் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு மேய்க்க வந்தா வந்துடுவான், எல்லாம் வந்துடுவான். மேய்க்குது பாருங்க, குதிரையில் மேய்க்கிறாங்க அவங்க. நாம இந்த மாதிரி வாகனத்தில் மேய்க்கணும். இந்த மாதிரி இந்த அறையில் உட்காந்துக்கிற வேண்டியதான். சரி, இந்த கண்காணிச்சுட்டு எவ்வளவு பாலாடை கட்டி போகுது, எவ்வளவு இது வந்து கணக்கிட வேண்டியதான். டாஸ்மார்க் வருமானம் உங்களுக்கு 50,000, எனக்கு 3 லட்சம் கோடி இருக்கு இந்த பால் பொருளாதாரம். ஒன்று நீங்கள் கவனிக்கணும், எப்படா நீ பசியை தீப்பாய். பால் என்று ஒன்று மட்டும் இருந்தாலே உலகத்தில் பசி இருக்காது. ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, நன்மை உடன் பிறந்தார்களே, எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் மட்டும்தான் வரும். ஏன்னா முழு உணவு, முழு உணவு. தாயின் மாரில் 1.5 ஆண்டு 2 ஆண்டு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வந்தது என்றால் காரணம் பால், முழு உணவு. இரவு படுக்க போனீங்கன்னா அம்மா வெறும் வயிற்றுல படுக்காதப்பா, பால் ஒரு கோலை குடிச்சிட்டு போனா பால் முழு உணவு. பால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பசிங்கிற சொல்லே இருக்காது. பாரு, அவன் மோரா குடிப்பான், தயிரா சாப்பிடுவான், எப்படி வேணாலும் பசி. இங்க பாருங்க, போங்க, பால் இருந்தா பசி இருக்காது. இப்ப எனக்கு என்ன இருக்கு பாருங்க, கணக்கு இல்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்கு. அப்ப முட்டை என் கையில் இருக்கு. கணக்கு இல்லாத ஆடு இருக்கு, ஆட்டு பால் இருக்கு, கறி என்கிட்ட இருக்கு. கணக்கு இல்லாத மாட்டு பண்ணைகள் இருக்கு. என் வளம் அது, என் வளம். அப்புறம் நானே பல 1000 ஏக்கர்ல நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வச்சிருப்பேன். அங்க காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலைகளை இந்த நம்பி சாப்பிடலாமா? தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுறது உன்னுடையது, என் பிள்ளைகளுக்கான உணவு.
என் குடிகளுக்கான உணவு. ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, நானே வேளாண்மை செய்வேன். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ பள்ளிக்கூட வாசலில் வந்து பாருங்க, முட்டை பால் எல்லாம் கொண்டாந்து வச்சுருவேன். இந்த உப்மா கம்பெனி இல்லை, நம்மது உப்மா கம்பெனி போட்டது இல்லை, புரியுது நினைக்கிறேன். இந்த வாசலில் இந்த இருக்கும், அங்கே வந்து என் பிள்ளை சாப்பிட்னாங்க, நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா விடு, விட அண்டை விட உனக்கு எல்லாம் இருக்கு. என்ன பண்ணுவேன், முட்டை சாப்பிடலை அப்படின்னா அங்கே எல்லா பழச்சாறு இருக்குது, கேரட்டு வாழைப்பழம் எல்லாம் நானே எல்லாம் விளைய வைக்கிறேன், நானே விளைய வைக்கிறேன். முல்லை மருதம் நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடின்னு நானே 4 அங்காடியில் பிரித்து வச்சுருவேன். அங்கே இந்த சுகி சுமோட்டெல்லாம் அவங்க பாட்டுக்கு, நானும் சுகி சுமோட்டை மாதிரி நானும் போடுவேன் ஆளுகளுக்கு. உங்களுக்கு வேலைக்கு போட்டு என் பிள்ளையில் நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வர சோம்பேறித்தனப்பட்டு அடைச்சிங்கன்னா காட்டுவான் என் பிள்ளை, அதில் 1 கிலோ கொடுப்பா, அதில் ஒன்று உனக்கு கொடுத்துருவான். நாங்கள் வந்து இயற்கை சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு 2 பிரிவாக பிரிப்போம். இப்போ மீன்னா பாருங்கள், இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். நானே மீன் பிடிப்பேன். அரசே பல ஆயிரக்கணக்கான படகு வாங்கி கொடுத்து என் மக்களை மீன் பிடிக்க சொல்லும். அங்கே மீனவர் நலனுக்கு மீன் வைப்பங்க வச்சுருப்பேன். அவங்களுக்கு அவங்க பிடிக்கிற மீன்களை அரசை கொள்முதல் செஞ்சுக்கிறோம். அதை நெய்தல் அங்காடியில் வச்சு அரசை சந்தைப்படுத்தும். உலக நாடுகளுக்கு அரசை கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி செய்யும் தரமான மீன்களை. தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாடு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். இப்போ நீர் நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையாக கடலை கருதி மீன், அது மீன் வளத்தில் அங்கேயும் அரசு பணியை கொடுக்கும். அது மீன் பதனிடுதல் எல்லாமே அதில் அரசு பணியாக மாறிடுது. எதுவுமே அரசு முத்திரை இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த பொருளை. ஏன்னா இது வந்து இதுதான் அறம் சார்ந்த தமிழர் அரசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி கட்டமைக்கிறது. எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு தரமாக நம்ம கொண்டு வந்துடுறோம். அவரவர் வாழ்விடத்திலே அரசு பண்ணி கொடுத்தோம். இப்போ வாழை பாருங்க, வாழை நிலம் பழம், வாழைனா வெறும் வாழைன்னு தான் நினச்சிக்கிறீங்க. வாழைப்பழம் வாழைத்தண்டு பாருங்க, இந்த தண்டை பாருங்க எப்படி எடுத்துட்டு போகிற பாருங்க. இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம் காய் உணவுக்கு பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டுகள், இந்த வாழைப்பழம் உங்களுக்கு தெரியவில்லை, இந்த சிப்ஸு அது தயாரிக்கிறது. இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்க பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடணும். இந்த தட்டு வந்துடுது பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்லேருந்து வேட்டி விருதுநகரில் தயாரித்து என் மனைவி கூட இப்போ வாழையில் பட்டு சேலை கொடுத்தாரு. அந்த பாருங்க, இந்த சேலை அப்படி வாழை நார், வாழை பள்ளி, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும். இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே